இப்போ கையில் பிடிச்சிக்க சக்தி. ஆமாம் ஆமாம். ஏங்க அதை ரீகால் பண்ணி விடுவோம் தானேங்க. ஒரு பண்ண மாட்டாருன்னு அந்த சொல்லுது. யாருண்ணே? வாருங்கள். பாண்டே நான் வரேன். ஆமாண்ணே பார்த்து எல்லாமே தெரியும். நீ உங்களுக்காக வண்டி நிப்பாட்டி வருவியா நீ? வாப்பா 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 ஏ மாறியா வாங்க எடுத்து போட்டு அனுப்பவே இல்லையா? காசு தான் மன்னனே வாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன், தாய் குலத்தின் தலைமகன், தாய்மார்களுடைய மூத்த மகன் தளபதி மாண்புமிகு விஜய் அவர்களுடைய நல்லாட்சி மலர்வதற்காக வரலாறு போற்றும் விதமாக சோழவந்தான் தொகுதியில் வெற்றி பெற வேண்டும், தமிழ்நாடு முழுக்க தமிழகத்திற்கு முதலமைச்சராக விஜய் வர வேண்டும் என்று சோழவந்தானில் குடிகொண்டிருக்கின்ற அன்னை ஜனகை மாரியம்மனை வேண்டுதல் வைத்து இன்றைக்கு ஜனகை மாரியம்மனுக்கு கொடியேற்றம் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு இந்த சோழவந்தான் தொகுதியிலும் தமிழகத்திலும் வெற்றி வாகி சூடினால் மேலே ஆகாயம்
கீழே பூமி, கங்கை என்று சொல்லக்கூடிய இந்த 3 தெய்வத்தினுடைய சாட்சியாக ஜனகை மாரியம்மனுடைய அருள் பெறுவதற்கும் சோழவந்தான் தொகுதி மற்றும் தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஜலப்பிரதட்சணம் என்னும் வேண்டுதலை நான் முன்வைத்திருந்தேன். தாயின் புண்ணியத்தால், மாரியம்மாளின் புண்ணியத்தால் சோழவந்தானிலும் வெற்றி, தமிழகத்திலும் வெற்றி, தமிழகத்தின் நல்லாட்சி மலர்வதற்கு அருள் புரிந்த ஜனகை மாரியம்மனை தரிசனம் செய்து இன்றைக்கு இந்த ஜலப்பிரதட்சணம் செய்து முடித்துள்ளேன். என்னோடு பயணித்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தாம் அவர்களும், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் தியாகராஜன் அவர்களும், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், துணை செயலாளர் முத்து அவர்களும், அவரோடு வருகை வந்திருக்கிற சோழவந்தான் நகர்கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் மரியாதைக்குரிய பாண்டி அவர்களும், அவரோடு வருகை புரிந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சோழவந்தான் தொகுதியினுடைய பவரிய ஜன பணியாற்றிய அன்பு சகோதரர் சரவணன் அவர்களும், அவரோடு வருகை வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு நல்லாட்சி மலரும், நாகரிகமான ஆட்சி நடத்துவார்கள், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும் என்பதை நேரத்தை தெரியப்படுத்தி அன்னை மாரியம்மாள் அருள்புரிய வேண்டும் கேட்டு வாக்காளர்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறீங்க? வாக்காளருக்கு அடுத்த தானே தளபதியுடைய நோக்கமே அடித்தட்டு மக்களையும் ஏழை எளிய மக்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நோக்கம்தான் தளபதியுடைய நோக்கம். அது வெகு விரைவிலாக வீடு வீடாக சென்று இல்லங்கள் தேரும் சென்று அவருடைய குறைகளை கேட்பது தான் தளபதியுடைய நோக்கம். அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்போம். என்னென்ன திட்டங்கள் சோழவந்தான் தொகுதிக்கான என்னென்ன திட்டங்கள், சிறப்பு திட்டங்கள் என்னென்ன செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? அது இன்றைக்கி அம்மாவை தரிசனம் பண்ணியிருக்கான், அது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கான். அதை நம்ம அடுத்ததில் நம்ம தெரிவிக்கலாம். வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்கணும். வீடு வீடாக செல்கிறோம், இல்லங்கள் தூரம் செல்கிறோம். அப்பொழுது உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் என்று சொல்லிக்கணும்.